வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஸ்பெஷல் விளக்கப்பதிவுல மே 26, 2026 அன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த ஒரு வெறித்தனமான ட்ரேடிங் மாஸ்டர் கிளாஸ பத்தி தான் அக்குவேரா ஆணிவேரா அலச போறோம். அன்னைக்கு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட் மேல போகும்போதும் சரி கீழே இறங்கும்போதும் சரி ரெண்டு பக்கமுமே அடிச்சு தூக்கி ஒரு டபுள் ஜாக்பாட் அடிச்சாங்க. ஒரு சிறந்த ட்ரேடர் எப்படி உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம தன்னோட லாபத்தை ரொம்ப நேர்த்தியா புக் பண்ணுவார் அப்படிங்கறத இப்போ நாம ரொம்ப தெளிவா கத்துக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்ப நாம நேரடியா விஷயத்துக்கு வருமோ. 100%க்கும் மேலான லாபம் நம்ப முடியலல்ல, ஆனா அதான் நிஜம். ஒரே நாள்ல கால் ஆப்ஷன் அப்புறம் புட் ஆப்ஷன் ரெண்டுலயுமே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ரிட்டர்ன்ஸா எடுத்திருக்காங்க. நம்ம போட்ட முதலீடு அப்படியே டபுள் ஆகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஆனா சரியான திட்டமிடல் இருந்தா அது கண்டிப்பா சாத்தியம்தான். மார்க்கெட் ஏறும்போதும் லாபம், இறங்கும் போதும் லாபம்னு அவங்க பண்ணின அந்த மேஜிக் வியூகம் என்னன்னு இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல மார்க்கெட்டோட மேல் நோக்கிய பயணம், அதாவது அந்த சிஐ மல்டி பேக்கரை எப்படி மாஸ்டர் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரேட் எப்படி நகர்ந்துச்சுன்னு பாருங்களேன். நிஃப்டி 23,900 கால் ஆப்ஷனை வெறும் 64 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா மேல போக போக சரியா 225 ரூபாயை தொட்டதும் ஒரு சில லாட்களை வித்து முதல் கட்ட லாபத்தை அழகா லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி இருந்த லாட்டை 180 ரூபாய்க்கு வித்து மொத்த ட்ரேடையும் சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நினைச்சு பாருங்க, 64 ரூபாயில வாங்கினது 225 ரூபாய் வரைக்கும் போயிருக்குன்னா அது கிட்டத்தட்ட 3.5 மடங்கு லாபம். பொறுமையா இருந்து சரியான நேரத்துல லாபம் எடுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இதுல இருந்தே தெரியுது இல்ல? சோ இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதுதான் பார்ஷியல் எக்ஸிட் அல்லது பகுதி லாபம் புக் செய்வது. இத பத்தி நம்ம பிரசாத் சொல்ற அந்த மாம்பழ கூட உதாரணம் இருக்குல்ல, அது ரொம்பவே ஆப்டா இருக்கும். உங்ககிட்ட ஒரு கூட நிறைய மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்ல விலை ஏறிட்டே இருக்கும்போது மொத்தத்தையும் ஒரேடியா விக்காம விலை ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமா வித்து லாபத்தை உங்க பாக்கெட்ல சேவ் பண்றதுதான் இந்த பகுதி லாபம் புக் செய்வது. 225 ரூபாய்க்கு பாதி ஆப்ஷனை வித்ததுனால ஒருவேளை மார்க்கெட் திடீர்னு கீழே விழுந்திருந்தா கூட அவங்களுக்கு எந்த நஷ்டமும் வந்திருக்காது. நம்ம முதலீட்டை பாதுகாக்க இது ஒரு சூப்பரான வழி. இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த திசை மாறும் புள்ளி. மார்க்கெட் தன்னோட டார்கெட்டை தொட்டுட்டு கீழ்நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கும்போது அதை எப்படி பிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். இதத்தான் ப்ரொஃபஷனல்ஸ் ரிவர்சல் ட்ரேடிங், அதாவது ரிவர்சல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரப்பர் பந்தை நீங்க ரொம்ப வேகமா செவத்துல தூக்கி அடிச்சா என்ன ஆகும்? அது செவத்துல பட்ட வேகத்துல அதே ஃபோர்ஸ்ல திரும்ப உங்ககிட்டயே பவுன்ஸ் ஆகி வரும் இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கேயும். மார்க்கெட் ஒரு டார்கெட்டை, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல தொட்டதும் அங்கிருந்து பவுன்ஸ் ஆகி கீழே வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி திரும்பும்போது நாமளும் உஷாராகி நம்மளோட ட்ரேடிங் பொசிஷனை புட் ஆப்ஷன் அல்லது பிஇ பக்கமா உடனே ஸ்விட்ச் பண்ணிக்கணும். இது எப்படி இவ்ளோ துல்லியமா நடந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் கேளுங்க. எந்த ஒரு குழப்பமும் எமோஷனும் இல்லாம ஒரு ரோபோட் மாதிரி இந்த ட்ரேட் நடந்திருக்கு. ஸ்டெப் 1, மார்க்கெட் அதோட மேல் பக்க டார்கெட்டை தொடுது. ஸ்டெப் 2, பேராசைப்படாம ஓகே சி லாபம் இது வரைக்கும் போதும்னு கட் பண்ணிட்டு வெளியே வராங்க. ஸ்டெப் 3, கீழே விழ ஆரம்பிச்ச மார்க்கெட்டை பிடிக்க உடனே நிஃப்டி 24,200 பியை 144 ருபீஸ்க்கு வாங்குறாங்க. அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப், அந்த பியை விலை ஏறும்போது கொஞ்சம் 200 ரூபாய்க்கும் மீதிய 300 ரூபாய்க்கும் வித்து டபுள் லாபம் பார்க்கறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 144லேருந்து 300க்கு போனது உண்மையிலே ஒரு மெகா ஜாக்பாட் இல்லையா? இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, இதற்கெல்லாம் பின்னால இருக்கிற மார்க்கெட்டோட அடிப்படை தத்துவம், அதாவது லெவல்ஸ்களின் தங்க விதி. இந்த லெவல்ஸ் கான்செப்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் மேல போகும்போது அதை தடுக்கிற ஒரு பெரிய சுவர் மாதிரி. அதுவே சப்போர்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் கீழே விழும்போது அதுக்கு கீழே போகாம தாங்கி பிடிக்கிற ஒரு தர மாதிரி. சோ மார்க்கெட் எந்த லெவல்ல இருந்து திரும்புது, அதாவது சுவர்ல பட்டு திரும்புதா இல்ல தரையில பட்டு திரும்புதான்னு கவனிச்சு அதுக்கேத்த மாதிரி நீங்களும் உங்க ட்ரேட மாத்திக்கணும். இதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடருக்கான பேசிக் சீக்ரெட். ட்ரேடிங்ல உணர்ச்சிகளுக்கே இடமே இல்ல, லெவல்ஸ்களை மட்டும் நம்புங்க. இதுதான் பிரசாத் அடிக்கடி சொல்ற ஒரு சூப்பரான தங்க விதி. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இருக்கணும்னா பயம், பேராசை, பதற்றம் இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸையும் தூக்கி ஓரமா வச்சிடணுங்க. நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்கிற அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை மட்டுமே முழுசா நம்பி ட்ரேட் பண்ணணும். எந்த ஒரு எமோஷனுக்கும் இடம் கொடுக்காம லெவல்ஸை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் மார்க்கெட்ல தொடர்ந்து ஜெயிக்க முடியும். கண்டிப்பா. சரி, இப்போ உங்களுக்கான நேரம். இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணீங்களா?
அப்படி பண்ணிருந்தா நீங்க சில லாபம் பாத்தீங்களா இல்ல பிஇலயா? உங்களோட அனுபவத்தை கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இத பத்தி இன்னும் ஆழமா ப்ரொஃபஷனலா கத்துக்கணும்னு நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற 2026 ட்ரேடிங் மாஸ்டர் கிளாஸ் லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க. கடைசியா ஒரு கேள்வி. நீங்க மார்க்கெட்ட பார்த்து பயந்து உங்க முதலீட்டை இழக்க போறீங்களா? இல்ல மார்க்கெட்டோட லெவல்ஸ தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதோட சேர்ந்து வெற்றிகரமா பயணம் செய்ய போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. அடுத்த ஒரு அட்டகாசமான விளக்கப்பதிவில் சந்திப்போம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.